Hello friends, good morning everyone. வாங்க மிஸ்டேக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே வந்து யுஎஸ் ஆயில் ஒரு சப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது எஸ்டர்டே மார்னிங் வந்து ஏபிஐ வந்து இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி எப்படி வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு டிமாண்ட் இருக்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு நேற்று நைட் வந்து கிடைச்சிருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளை டேட்டா தான். அதாவது ஃபோர்காஸ்ட் வந்து -3.400 M, ஆக்சுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2.313 M. ஓகேங்களா? நமக்கு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக கிடைக்கும், அதாவது அதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஏபி எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் எப்போயாச்சும் ஒரு தடவை நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சப்ளை எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஈரான் வந்து ஒரு 14 பாயிண்ட் ப்ரொபோசல் வந்து யூஎஸ் கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த யூஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து வார் வந்து எண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சியஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நேற்று வந்து யூஎஸ் ஆயில் ஒரு ஃபால் வந்து எடுத்திருந்தது. ஸோ ஃபால் எடுத்தாலும் பெரிய அளவில் வந்து கீழே இறங்கலை. கிட்டத்தட்ட ஒரு $87 வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு $95 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிற மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட -0.60 ஒரு $0.60 மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று எப்படி வந்து க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஒரு பையர்ஸ் தான் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. இது கண்டினியூஸாக ஒரு பை எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து க்ரூட் ஆயில் லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டே ஆப்ஷன் தான். ஒரு செல்லிங் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன் அப்படின்னா ஒரு ஆக்சுவலி நமக்கு வந்து சடனாக வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு. 8395 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிட் நைட் மார்க்கெட் இந்த யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் வந்து கீழே இறங்கலை. ஒரு $2 $3 இறங்கியிருந்தா கூட ஸோ அந்த நியூஸ் வந்து மறுபடியும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி எதுவும் வந்து நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடக்கும், இல்லைன்னா பெரிய அளவில் குண்டு வச்சு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? அது வந்து நேற்று ஈவினிங்கே கொடுத்துட்டாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ 9206 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 10,000 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ அகைன் மறுபடியும் கீழே இறங்கினா இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். 8395 ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட். ஸோ இங்கேருந்து கீழே இறங்குமா, இந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது கேதர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்சர் கிடையாது. ஒன்று பிரேக் அவுட், இந்த பை சைடு பிரேக் அவுட் 9206 பிரேக் அவுட் பண்ணால் 10,010 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் நல்லா கீழே இறங்கினதுக்கு அப்புறம் கூட இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த இடம் வந்து ரீச் ஆகாது, கொஞ்சம் வந்து சிரமம் தான். ஏன்னா சிங்கிள் டிப்பில் 1000 பாயிண்ட்ஸ் நமக்கு மேலே வந்திருக்கனால எப்படியும் மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணிட்டு பையர்ஸ் நிறைய பேர் ஹோல்டிங்கில் இருப்பாங்க, மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்டர்டே வந்து இந்த சப்போர்ட் ஜோன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் 255.4. ஸோ அகைன் இந்த இடம் வந்தது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 273.7 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கேஸில் இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான். ஒரு பெரிய அளவில் ஒரு கேப் அப்போ கேப் டவுன்லாம் ஸோ டாலர் வைஸில் ஓப்பனிங் வந்து நடக்கலை. இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு பை சைடு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 262.2. ஏன்னா இந்த இடம் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுதான் நெக் லைன். ஸோ 262.2 பிரேக் அவுட் பண்ணால் 273.7 தான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சப்போர்ட்டுங்கிறது 255.4, பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 262.2, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 273.7. ஓகே, இப்போ கோல்டு எப்படிங்க இருக்கு அப்படின்னா கோல்டு வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து பை சைடு தான் போகிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1,52,882 நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பை சைட் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பை சைட் பிரேக் அவுட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 1,55,036. இப்போ 1,52,882 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 1,55,036 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? சப்போர்ட்டு தான் இப்போதைக்கு வந்து நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவான சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ எஸ்டர்டே வந்து ஒரு கேப் அப் நடந்தது பார்த்தீங்களா கோல்டில், அதாவது 1,50,453க்கும்
அதே மாதிரி 1,51,702க்கும் ஒரு கேப் அப் நடந்தது. ஸோ அந்த கேப் ஃபில்லிங்கை தான் சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்க முடியுமே தவிர, ஸோ மற்றபடி ஒரு பக்கத்தில் சப்போர்ட் ட்ராப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டுக்கு வந்து சான்சஸ் கம்மி தான். அதிகபட்சமாக பிரேக் அவுட் தான். ஏன்னா இதுலேயுமே வந்து ஒரு $14 வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ 1,52,882 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் சேம் கண்டிஷன் தான். ஸோ சில்வரோட சப்போர்ட் ஜோன் வந்து 2,49,335. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால், ஸோ மறுபடியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இந்த 2,60,000 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங் டார்கெட்டுங்கிறது நல்ல ஒரு பைசைட் பிரேக் அவுட்டுங்கிறது நம்ம அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கும் பார்க்கலாம். இப்போ ஒன் டே கேண்டல் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்போ பிரேக் அவுட் ஆனதோ, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் செல்லிங் வந்துட்டு இருந்தது. இது எப்போ பிரேக் அவுட் ஆனதோ அந்த இடத்துலேயே சில்வர் வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருச்சு. ஸோ அடுத்தது $82 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு $92 ஒரு $10 பார்த்தீங்க அப்படின்னா ஏறி ஒரு இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் வந்து பைசைட் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 15 நாள் ஏப்ரல் 15 மே 7 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் காப்பர் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. எஸ்டர்டே வந்து பைசைட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பைசைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா 1303ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். பைசைட் பிரேக் அவுட் பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு அகைன் வந்து புல்லிஷ் போகிறதுக்கு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூடாயிலை பொறுத்த வரைக்கும் இறங்குமா மறுபடியும் அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான், பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி மார்னிங்கில் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் தான். ஸோ நேற்று ஈவினிங் வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து போயிட்டு இருந்தது. இந்த ட்ரம்ப்பை மறுபடியும் ஒரு குண்டு வச்சுன்னு சொல்லி பயமுறுத்துற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 121 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நான் எஸ்டே சொன்ன மாதிரி தான். இப்போ நிஃப்டியெல்லாம் எந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அப்படின்னா இப்போ நிஃப்டியெல்லாம் என்னதான் கொஞ்சம் கீழே இறங்கினாலுமே கூட ஒரு 24,252 வந்துட்டு மறுபடியும் மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரிங்கிறனால வாலட்டிலிட்டி இருக்குமே தவிர மறுபடியும் ஒரு பை புஷ் பண்ணுற மாதிரி தான் தோணுது. ஓகேங்களா. ஏன்னா Q4 ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் 1 hour பிரேக் அவுட் எல்லாம் நடந்திருக்கு. இது பார்க்கலாம். இன்னொரு 2 hours இருக்கு. 119 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. மேபி கொஞ்சம் ரெக்கவரி எடுத்துட்டு ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் ரெக்கவரி எடுத்தா கூட ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு 9 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குங்க. அதனால கொஞ்சம் ஹோப்பா இருக்கலாம். ஓகேங்களா. என்னதான் நமக்கு இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரியா இருந்தா கூட இது வந்து ஒரு 9 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கே தவிர நமக்கு வந்து நெகட்டிவ்ல இல்லை. அதனால கொஞ்சம் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸும் நமக்கு பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதுக்கப்புறம் விப்ரோ, ரிலையன்ஸ் மட்டும்தான் -0.38. அதுவும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ மற்றபடி எல்லா ஸ்டாக்ஸுமே ஏடிஆர் வேல்யூ சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் ரெக்கவரி ஆகுன்னா பரவாயில்ல. ஒரு 121 பாயிண்ட்ஸ் தான் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஒரு 40-50 பாயிண்ட் மேலே வந்தது அப்படின்னா அகைன் வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.